மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானுடைய மாதத்திலே வைத்திருக்கிறான். அப்படியான அந்த லைலத்துல் கத்ர் என்ற இரவை அடையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா நசீபாக்குவான. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, உண்மையில் ரமலானுடைய மாதம் எங்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு விடயத்தை உணர்த்துகிறது. அதுதான் எதிர்வரக்கூடிய ரமலானில் நாங்கள் ஹயாத்தோடு இருப்போமா இல்லையா என்பது தெரியாது. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட கடைசியாக, அதாவது வஃபாத்தாக முன்னால நான் வஃபாத்தாக போகிறேன் என்பதனால சில அடையாளங்களை சொன்னாங்க. அதுல முதலாவது அடையாளம் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது இந்த ரமலானுடைய மாதம் தான். ரமலானுடைய மாதம் தான் முதலாவதாக நான் வரக்கூடிய ரமலான்ல ஹயாத்தோடு இருக்க போறதில்லை என்று சொல்லி ஹிஜ்ரி 10 ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட ரகசியமாக சொல்றாங்க. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அதனால எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ரமலானுடைய எஞ்சிருக்கக்கூடிய ரமலான்களில் அதிகளவாக நாங்கள் நன்மைகள் செய்து ரப்புடைய மக்ஃபிரத்தையும் ரஹ்மத்தையும் நரக விடுதலையும் அடையக்கூடிய கூட்டத்துல வல்லநாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, எங்களுக்கு தெரியும் பத்ர் நேற்றைய தினம். இந்த பத்ருடைய வரலாறு என்பது இஸ்லாமிய வரலாறுல மிக முக்கியமான ஒரு வரலாறு. இஸ்லாத்துடைய வரலாறுல முதலாவதாக நடந்த போர். இதுக்கு முன்னால ஒரு சில விஷயங்களை நான் சொல்றேன். எங்களுக்கு தெரியும் இன்னைக்கு உலகத்துல, அதாவது மீடியாக்கள், இன்றைக்கு நிறைய மீடியாக்கள் என்ன செய்யுதுன்னு சொன்னா, இஸ்லாமியர்களை, முஸ்லிம்களை இரக்கமில்லாதவர்கள், உள்ளத்துல இரக்கம் இல்லாதவங்க, கொல்லக்கூடியவங்க, தீவிரவாதிகள், இதே தான் முழு மீடியாலையும் எப்பயுமே என்னது ஒரே கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அன்பான சகோதரர்களே, நீங்க நெட்ல கூட கூகுள்ல கூட சர்ச் பண்ணி பார்த்தா பாப்புலர் டெரரிஸ்ட் தீவிரவாதி யாருன்னு சொல்லி பார்த்தாலும் முஸ்லிம்களுடைய பேர் தான் வரும். உண்மையிலேயே இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகளா, இரக்கம் இல்லாதவர்களா? எனக்கு தெரியும் பென்டகன் இன்சிடென்ட் 2001 அமெரிக்கால நடந்த அந்த இன்சிடென்ட் இல்லையா, இது ஒரு நாடகம். செப்டம்பர் 11 நடந்த அந்த வீட்டோ பவரை பாவிச்சு சில விஷயங்கள் உலகத்துக்கு ஸ்ப்ரெட் பண்றதுக்கு இந்த யூதர்கள் செஞ்ச ஒரு என்னன்னு சொன்னா, முதலாவது ஈராக்க குறி வச்சாங்க. ஈராக் அது மட்டுமல்ல, இந்த 2001 பிறகுதான் 200க்கும் மேற்பட்ட ஆங்கில கிதாபுகள் எழுதப்பட்டுச்சு, இஸ்லாமியர்கள் இரக்கமில்லாத தீவிரவாதிகள் என்று சொல்லி. அந்த கிதாபுகள்ல உண்டு நிறைய கிதாபுகளுக்கு பேருக்கு சுருக்கமாக அதுல ஒரு விஷயத்த சொல்றேன். அதுல எழுதப்பட்ட ஒன்று என்னன்னு சொன்னா, இஸ்லாமிய மார்க்கம் பத்ருடைய போர்ல ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் இந்த மக்கத்து குறைஷி குஃபார்கள்ல பொருட்களை களவாண்ட போனார்கள். நவுதுபில்லாஹ், களவாண்ட போனாங்களா இல்லையான்றத வரலாறு நான் இன்ஷா அல்லாஹ் சொல்றேன். அதுக்கு முன்னால எங்களுக்கு தெரியும் உலகத்துல மிகப்பெரிய தீவிரவாதி என்று சொல்லி இஸ்லாமியர்களை தான் அடையாளப்படுத்துறாங்க. நான் சில சம்பவங்களை சொல்றேன், ஹிஸ்டரி. நாங்க உண்மையில அல்லாஹ் தஆலா 6000 சொச்சம் வசனங்களை குர்ஆன்ல பதிவு செய்கிறாங்க. இந்த 6000 சொச்சம் வசனங்கள்ல 3000க்கும் மேற்பட்ட அத்தியாயங்கள், ஆயத்துகள் வரலாறுகளை பேசுது. வரலாறு இல்லை என்று சொன்னால் ஒரு சமுதாயத்துடைய பின்னணி என்ன, இவங்க எங்க ஈக்கிறாங்க, எங்கிருந்து வந்தாங்க என்ற அந்த வரலாறு மறக்கடிக்கப்படும். ஒரு சமுதாயம் தோக்குறதுக்கு மிகப்பெரிய காரணமே வரலாறு இல்லாதவர்கள். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இப்ப 1945 2ஆம் உலக போர் முடிவுக்கு வருது. இந்த 2ஆம் உலக போர்ல யார் இறக்கம் இல்லாதவங்க என்றத நான் ஒரு 5 விஷயத்த நான் எடுத்து சொல்றேன். வரலாறுல ஒரு 5 விஷயத்த சுருக்கமாக சொல்றேன். 1945 ஹிட்லர் செஞ்ச வேலை எங்களுக்கு தெரியும். முழு உலகத்திலேயும் இருக்கக்கூடிய யூதர்களை தேடி கொண்டவர்கள், ஜெர்மன்ல விசேஷமாக யூதர்களை கொண்டவர் தான் யாரு? ஹிட்லர். இவர் எப்படி கொண்டார் என்று சொன்னா, முதலாம் உலக போர்ல ரனராக, அதாவது மெசேஜ் தகவல்களை அதாவது சொல்லக்கூடிய ஒருவராக இருந்தவர் 2ஆம் உலக போர்ல ஜெர்மனுடைய சான்சலராக மாறுறார். யாரு? ஹிட்லர். இவருடைய ஒரு இதுவும் இருந்துச்சு, யூத இனத்தை இல்லாமாக்கணும். ஏன்னா யூத இனத்தை இல்லாமாக்கணும், இதுதான் இவருடைய டார்கெட். அன்பான சகோதரர்களே, இப்ப ஜெர்மன்ல இருந்து யூதர்கள் எல்லாம் அடையாளம் கண்டு சவுத் போலண்ட்ல இருக்கக்கூடிய ஓஸ்ட்விச் யூதவதை முகாம், ஓஸ்ட்விச் யூதவதை முகாம் என்று நீங்க சர்ச் பண்ணினா விளங்கோ எந்த அளவுக்கு யூதர்கள் அநியாயம் செய்யப்பட்டு கொல்லப்பட்டார்கள், எந்த அளவுக்கு. என்ன, ஜெர்மன்ல இருந்து
ட்ரெயினை என்ன செஞ்சாரு, ட்ரெயின்ல எல்லா யூதர்களையும் ஏத்தி 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 அங்க சவுத் போலண்டுக்கு ஆஸ்ட்ரிச் யூதவதை முகாமுக்கு கொண்டு போனாரு. மேலாம் சகோதரர்களே, போகக்கூடிய நேரத்துல சும்மா இல்ல, சில ஸ்டேஷன்ல நிப்பாட்டி சில யூத பெண்மணிகளை இறக்கி போட்டு பலாத்காரம் செய்யப்பட்டுச்சு. சில கற்பிணி தாய்மார்களை, யூத வம்சத்துடைய சில கற்பிணி தாய்மார்களை இறக்கி வயிற்ற கிழிச்சு புள்ளைய கண்ணு முன்னு காலை எடுத்து தரையில் அடிச்சாங்க. இவ்வளவு அநியாயம் செய்யப்பட்டவர்கள் யூதர்கள். அது சரியில்லை என்பது இஸ்லாம் சொல்லுது. அது யாராக இருந்தாலும், யாருடைய உயிராக இருந்தாலும் அநியாயமாக கொல்லப்படக்கூடாது என்பது இஸ்லாத்துடைய அடிப்படை சட்டம். அன்பான சகோதரர்கள், எந்த அளவுக்கு என்றா, இப்ப இலங்கை உதாரணத்துக்கு சொல்லுவோம், இஸ்லாமிய நாடு. இந்த நேரத்துல மெஜாரிட்டி இஸ்லாமியர்கள் வாழ்றாங்க. இந்த நேரத்துல எங்கள்கிட்ட ஒருத்தர் வந்து அடைக்கலம் கேட்கிறாரு. எப்படி சாதாரண ஒருத்தர் சொல்லுவோமே, இங்க வந்து சொல்றாரு, என்கிட்ட சொல்றாரு, நான் என்ன செய்ய மாட்டேன், நான் ஸ்மோலை இதுப்புறம் உங்களுக்கு எதிராக நான் என்ன செய்ய மாட்டேன், போர் செய்ய மாட்டேன், எனக்கு அடைக்கலம் பாதுகாப்பு தாங்க. இப்ப நான் என்ன செய்யறேன், அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கிறேன். இவருக்கு அரபுல சொல்றது முஆஹத். என்னது? முஆஹத். அன்பான சகோதரர்களே, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்படி பாதுகாப்பு கொடுக்கப்பட்ட இந்த முஆஹத ஒரு இஸ்லாமியர், ஒரு முஸ்லிம் வந்து அவரை கொண்டா, பாதுகாப்பு லைக்க கொள்ள நேரத்துல கொண்டா, லம் யரஹ் ராஹியத்தல் ஜன்னா, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவருக்கு சுவர்க்கத்துல வாசம் கிடைக்காதுன்னாங்க. அவ்வளவு ஒரு மனித நேயமுள்ள, மனிதர்களுடைய உயிரை மதிக்கக்கூடிய மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, ஹிட்லர் செஞ்ச வேலை 60 லட்சம் யூதர்கள் இறக்கம் இல்லாம கொண்டாரு. இப்ப இது யாரு? முஸ்லிமா? முஸ்லிம் அல்ல. ரெண்டாவது பென்டகன் இன்சிடென்ட் சொன்னேன். அவங்களோட மெயின் குறி ஈராக்க குறி வச்சாங்க. 2003 ரமதானுடைய மாசம் நீங்களும் பார்த்திருப்பீங்க, ஈராக்குடைய செய்யப்பட்ட அந்த அவலங்கள், அவங்களுக்குரிய அநியாயங்கள், அட்டூழியங்களை ஒரு வீடியோல ஈராக்கி நோலை அப்படி ஒரு பாட்டு ஒன்று வெளியிட்டோம். நாங்களும் பார்த்தோம். அதை பார்க்க இயலாது. அவ்வளவு பெரிய அநியாயங்கள், நாய்களை போட்டு சுபஹானல்லாஹ், ஒரு அதாவது பிள்ளைகளுக்கு முன்னால தாய நிர்வாணமாக வச்சு செஞ்ச அநியாயங்கள் எந்த அளவுக்கு மேலான சகோதரர்களே. 2003 ரமதானுடைய மாசம் ஈராக்குடைய மக்கள் நோன்பு பிடிச்ச நிலைமையில அங்க வீசப்பட்ட 100க்கும் மேற்பட்ட குண்டுகள்ல 3 லட்சம் இஸ்லாமியர்கள் நோம்போடு ஷஹீதாகுறாங்க. இந்த வேலையை செஞ்சது இஸ்லாமியர்களா அல்லது இஸ்லாம் அல்லாதவர்களா? 2017 இதை நான் ஷோர்ட்டா சொல்ல, ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நீக்கிரம் செய்யக்கூடிய இந்த ரமதான்லையும் ஒரு பெரிய ஒரு முசீபத்தை இழுத்து வச்சு மக்களுடைய சுபஹானல்லாஹ் பெரியோரு இன்றைக்கு இலங்கையில கூட என்ன நாங்களும் பயந்துட்டோம். பெட்ரோல் இல்லாம போம், கேஸ் இல்லாம போம், போலிங் வருது, அது வருது. அன்பாது இஸ்லாமிய உறவுகளே, அது வேற சைட், அது ஒரு சபபு. ஆனா எங்களோட இடத்துல இஸ்திக்ஃபார் குறைஞ்சிட்டு, அமல் குறைஞ்சிட்டு. மன்னிச்சு கொள்ளுங்க, நான் சொல்றேன்னு நினைக்க வேணாம். இந்த உலகத்துல பெரிய ஒரு மிஷன் வேலை செய்து என்னதுக்கு தெரியுமா? முஸ்லிம்களுடைய அமல் இல்லாமாக்க. 2017 தான் உலகத்துல அறிமுகப்படுத்தப்பட்ட கிரிக்கெட் ஒரு வகை T20. இன்றைக்கு என்ன நடந்துச்சு? இங்கிற 20 இல்லாமாக்க அங்க உருவாக்கப்பட்ட ஒரு 20. இந்த ரமதான்ல கூட கவலையான ஒரு விஷயம், நிறைய வாலிபர்கள் அதுல இருக்கிறாங்க. இங்க 20 மறந்துட்டாங்க. பாகிஸ்தான் தோத்தான், ஸ்ரீலங்கா தோத்தாம், கவலை, திங்கிறல்ல, தூங்குறல்ல. மேலாண் சோழர்களே, இது எனக்கு இன்றைக்கு குர்ஆன் ஓத கிடைக்கலன்னு கவலை வருதா? இன்னைக்கு எனக்கு தஹஜ்ஜு தொழலன்னு கவலை வருதா? எனக்கு இன்றைக்கு சதக்கா கொடுக்கலன்னு கவலை வருதா? இன்னைக்கு துன்யா அழிய போற துன்யா. அவங்க வெத்துறதால எங்களுக்கு ஒண்ணும் நடக்க போறது இல்ல, தூக்குறதால எங்களுக்கு ஒண்ணும் இல்லாம போறதும் இல்ல. இன்னைக்கு மிஷன் வேலை செய்து ஒரு மஸ்ஜிதுக்கு நான் போனேன். அந்த போன நேரம் அங்க இருக்கக்கூடிய போர்டால சொன்னாங்க, கொஞ்சம் சொல்லுங்க, பள்ளி வாசல்ல வந்து மெச் பார்க்க வேணும். தராவி நடக்குது, பின்னுக்கு ஒரு செட் உட்கார்ந்து கொண்டு லைவ் மெச் பாக்குறாங்க. நவுது பில்லாஹ், பள்ளியில பொறுமத்து இல்லாம போயிட்டு. இவ்வளவு ஒரு விஷயம்ல நாங்க மாட்டிக்கொண்டிருக்கிறோம். இன்னமல் ஹயாத்து துன்யா லஹிபுன் வலஹ்வுன். துன்யா வந்து கேளிக்கை, விளையாட்டு நல்லா சொல்லிடான். இன்றைக்கு விளையாட்டுல மூழ்கி போயிட்டிருக்கிறோம். அங்க தோத்தா வார கவலை, தராவி மிஸ் ஆகின வருது இல்ல. அப்ப எங்களோட உள்ளத்துல எந்த அளவுக்கு இஸ்லாத்தோட தீனோட நாங்க எட்டாச்சு ஆகிக்கிறோம் என்பதை நாங்க செக் பண்ணி பார்க்கணும். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, 2017 பர்மா முஸ்லிம்களுக்கு நடந்த அநியாயம் நீங்களும் படிச்சிருப்பீங்க. வரலாறுகளை கொஞ்சம் தெரிஞ்சு கொள்வோம். எந்த அளவுக்கு நோம்புடைய மாசமே 103 கிராமங்களை பத்த வச்சு போட்டாங்க. 103 கிராமங்கள். எந்த அளவுக்கு அந்த கிராமத்துல இருக்கக்கூடியவங்க உடுத்த உடுப்போட, அயிலையும் பங்களாதேஷ் தான் அடுத்த என்னது போர்டர், நாஃப் நதி என்ற ஒரு நதி ஓடுது. அந்த நதியில 200க்கும் மேற்பட்ட பர்மா முஸ்லிம்கள் அந்த படகுல 2 படகுல ஏறி எப்படியோ தப்பிச்சு மிஸ் ஆகிருந்த எங்களையும் பத்த வைப்பாங்க என்று பயத்துல
பங்களாதேஷ் நாட்டுக்கிட்ட உதவி கேட்டு போறாங்க 2 படகுல. அன்பான் இஸ்லாமிய உறவுகளே, போகக்கூடிய நேரத்துல போர்டருக்கு பெய்தாச்சு. எப்படி சரி, போகக்கூடிய நேரத்துல 5 பேர் அந்த படகுலே மவுத்து, 5 பேர் மவுத்து. இந்த நேரத்துல போர்டருக்கு பெய்தாச்சு. போனதோட பங்களாதேஷ் அரசாங்கம் அந்நிய அரசாங்கமா, அந்நிய அரசாங்கமா, அதுல கொமாண்டர் சொல்றாரு, உங்களை இந்த நாட்டுல எடுக்க வானம் என்று சொல்லி மேல் ஓர்டர், அரசாங்கம் எடுக்க வானம் என்று சொல்லி அந்த நேரத்துல வந்தவர், அந்த படகுல வந்தவர் அவரோட காலை பிடிக்கிறாரு. பிடிச்சு சொல்றாரு, உங்கள்ட்ட இருக்கிற கண்ணாலேயே நீ சுட்டு போடுங்க, திருப்பி அனுப்ப வானம், எங்களை பத்த வைப்பாங்க. அன்பான் இஸ்லாமிய உறவுகளே, எடுக்கல்ல, ஒத்தர கூட எடுக்கல்ல. இந்த 2 படகும் திருப்பி அனுப்பப்படுது. 2 படகும் போகுது மேலான சோர்களே. அடுத்த நாள் காலை நேரத்துல பங்களாதேஷ் மீனவர்கள் மீன் பிடிக்க போறாங்க. தூரத்துல ஏதோ ஒரு காட்சி, கிட்ட போயிட்டு பார்த்தா திருப்பி அனுப்பப்பட்ட அந்த 2 படகுல உள்ளவங்களும் கவிழ்ந்து எல்லாமே அந்த நாஃப் நதியிலே ஷஹீதாவி கிடக்கிறாங்க. சுபஹானல்லாஹ். இந்த அநியாயங்கள் செஞ்சவர்கள் யாரு? இஸ்லாமியர்களா? இன்னைக்கு 2023 இருந்து கஸாவுடைய மக்களுக்கு செய்யப்படக்கூடிய அநியாயம் மேலாண் சோதர்களே. இன்னைக்கு மார்ச் 8ஆம் திகதி, போன மாசம் 10ஆம் திகதி, நான் அடிக்கடி நிறைய பயான்களை பேசியிருக்கிறேன் மேலாண் சோதர்களே. போன மாசம் 10ஆம் திகதி, இதை சுருக்கமாக சொல்றேன். அதாவது 2023 இருந்து 3 வருஷமாக தொடர் யுத்தம். இன்றைக்கு யுத்தம் நிறுத்தம் என்று சொல்லி ஒரு ஒப்பந்தம் செஞ்சு யுத்த நிறுத்தத்துக்கு பிறகு 158 தடவை அட்டாக் பண்ணிக்கிறாங்க கஸாவுடைய முஸ்லிம்களை. அந்த அட்டாக்ல ஒன்று தான் மேலாண் சோதர்களே, என் கைக்கு ஒரு மிசைல் சம்பந்தமான ஒரு டீடைல்ஸ், ஒரு மிசைல் சம்பந்தமாக. அந்த மிசைல போடப்பட்டிருக்குது கிட்டத்தட்ட இந்த மிசைலுடைய பாரம் 2000 பவுண்ட். இந்த மிசைல் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட மிசைல். போன மாசம் பிப்ரவரி 10ஆம் தேதி அங்க நோர்த் கஸால அங்க இஸ்லாமியர்கள் என்ன செய்யறாங்க, லுகர் தொழுகைக்காக தயாராகி கொண்டிருக்கிறாங்க. சிலவங்க மார்க்கெட்ல இருக்கிறாங்க, அப்படி பேசி கொண்டிருக்கிறாங்க. இந்த நேரத்துல இந்த மிசைல் அங்க அடிக்கப்படுது, இந்த யூதர்களால் அடிக்கப்படுது. இது அமெரிக்கால தயார் செய்யப்பட்ட மிசைல். இந்த மிசைலுடைய விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த மிசைலுடைய செல்சியஸ் 3500 செல்சியஸ். எவ்வளவு? 3500. சாதாரணமாக இன்றைக்கு ஸ்ரீலங்காவுடைய செல்சியஸ், சூட்டுடைய செல்சியஸ் 32. 100 செல்சியஸ் ஆகினா யாருக்கும் ரோட்ல இறங்கலாம். அந்த 32 ஈக்கியலாமைக்கு ஃபேனை போட்டு ஏசிய போட்டு எப்படி வேறுக்குது. சுபஹானல்லாஹ். சூடு, தூங்குறது கஷ்டம், ஏன் சூடு. மேலாண் 30 சொச்சம் செல்சியஸ்க்கே எங்களுக்கு ரோட்ல நடந்து போகலாம்டா 3500 செல்சியஸ் உடைய ஒரு மிசைல் அடிச்சுன்னு சொன்னா எவ்வளவு தாக்கமாக இருக்கும், எவ்வளவு பயங்கரமாக இருக்கும். அன்பான சகோதரர்களே, போன மாசம் பிப்ரவரி 10ஆம் தேதி இந்த மிசைல் அடிக்கப்பட்ட நேரத்துல 2854 பேர் ஒன் த ஸ்பாட் ஷஹீத் ஆகுறாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு மேலான கூலியை கொடுப்பான். கவலையான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அந்த 2854 பேர்ட உடம்புடைய சதைகள் இல்ல, முள்ளு கூடு கூட கரைஞ்சு போச்சு. 3500 செல்சியஸ் சூடு. எதுட? மிசைல்ட. இதெல்லாம் செஞ்சவங்க யாரு? இஸ்லாமியர்களா? ஆனா கேட்டா சொல்லுவாங்க, முஸ்லிம்களுக்கு தான் இறக்கம் இல்லை. முஸ்லிம்கள்ட்ட இறக்கம் இல்லாதவங்க. அண்ணன் இஸ்லாமியர்களே, அல்லாஹ் தாலா போதுமானவன். யார் இறக்கம் யார் இறக்கம் இல்லை என்பது கியாமத் நாள்ல விளங்கும். யௌமுல் அதான், அல்லாஹ் தாலா நீதத்தை கொடுக்கக்கூடிய அந்த நாள்ல நிச்சயமாக வழங்கும். அந்த நாளையில அநியாயம் செஞ்சவங்க, அநியாயம் செய்யப்பட்டவங்க எல்லாம் கொண்டு வரப்பட்டு நீதம் கொடுக்கப்படும். சகோதரர்களே, இந்த சுகதாக்களுக்கு பெரிய அந்தஸ்துகள் அல்லாஹ் தாலா வச்சிருக்கிறார். இப்படி சொல்ல போனா 2019 எடுத்துக்கொண்டா நியூசிலாந்துல ஜும்மா தொழக்கூடிய 51 முஸ்லிம்களை லைவ் வீடியோ போட்டு சுடப்பட்ட காட்சி. அவருக்கு என்ன தெரியுமா வந்துச்சு? ஹெட்டிங்ல எல்லாம் வருது, என்ன இவர் கில்லர், இவர் தீவிரவாதியில கில்லர், என்னை கொண்டவர். எல்லாம் சோதர்களே, யாருக்கு இது இவங்க பொய்ய காட்டாங்க, மாயாஜாலம் செய்யறாங்க, அல்லாஹ் பார்த்து கொண்டு இருக்கிறார். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இத மாதிரி நான் அந்த பதில் சப்ஜெக்ட் வாரன் ஏன் சொல்றேன்னா, இப்படி வரலாறுகளை திரட்டினா முஸ்லிம் அல்லாதவர்கள் செஞ்ச இந்த அதாவது 2ஆம் உலக போர் முடிவுக்கு வரப்போல ஜப்பான் ஹிரோஷிமா நகசிமால வீசப்பட்ட அணு ஆயுதம் 15,000 பவுண்ட்ஸ் உடைய 15,000 வெடிகுண்டு உடைய அளவு அந்த அணுகுண்டு வீசப்பட்டுச்சு. யுஎஸ்ஏக்கு அட்டாக்கா இருந்ததால ஜப்பான். அன்பான சகோதரர்களே, வீசப்பட்ட அதை எடுத்து 1,30,000 பேர் மௌத்தா போறாங்க. பல வருஷங்களாக பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அந்த நோய் இந்த நோய் எந்த அளவுக்கு என்று சொன்னா 1945 வீசப்பட்ட அந்த அணுகுண்டு இன்றைக்கும் ஆயிட தாக்கமேக்கு ஜப்பான்ல. எந்த அளவுக்கு ஜப்பான்ல அதிகமானவங்களுக்கு நோய் வர்றது கேன்சர். காரணம் என்ன? இந்த அணுகுண்டுடைய அந்த ரேடியேஷன் இன்னமும் இருக்குது.
சுபஹானல்லாஹ், எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு. இதெல்லாம் செஞ்சவங்க இஸ்லாமியர்களா? இப்படி வரலாறுகளை சொல்லிட்டு போகலாம். இதே போன்ற அநியாயங்கள் தான் எங்களுடைய இஸ்லாமியர்களுக்கு, சஹாபாக்களுக்கும், ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் செஞ்சாங்க. என்ன சொல்றே? வாளால பரவின மார்க்கம் இஸ்லாமா? நஊது பில்லாஹி மின்ஹா. 14 வருஷம் மக்களை 13 வருஷம் 300 பேர்ல 300 சொச்சம் பேர் இஸ்லாத்துக்கு வாராங்க. எந்த வாளால் இஸ்லாத்துக்கு எடுத்தாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு அநியாயம் செய்யப்பட்டுச்சு, பொறுமையாக இருந்தாங்க. அல்லாஹ் மன்னிக்க சொன்னான். வஸ்பா, விட்டுருங்கன்னு சொன்னான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அம்மன் தலம, அநியாயம் செஞ்சவனை மன்னிச்சு விட்டுடுங்க. ஜிஹாத் செய்யல, ஒரு போரும் நடக்கல, அநியாயம் செய்யப்படுது. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீக்கிறாங்க. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காபால தொலைக்கொள்ள உக்பத் பின் அபீ முய்த் என்ன செய்யறான்டா, கொண்டாந்து ஒட்டக குடலை போட்டு ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல எலும்பு எல்லாம் மேய்க்குது. இந்த அளவுக்கு அநியாயம் யாரு செஞ்சா? பொறுமையாக இருந்தாங்க. அபூஜஹல் பெரிய கல்ல தூக்கிட்டு கிட்ட வந்ததோட அப்படியே கல்ல போட்டு பின்னுக்கால ஓடிட்டான். ஓடினோடனே அவங்களுடைய சஹாக்கள் கேட்டாங்க, என்னப்பா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்லத்தானே போனாய், இப்ப கல்ல தூக்கிட்டு ஓடி வந்த? இல்ல, கிட்ட போக்கல்ல, பெரியோர் ஒட்டகத்தை கண்ணனே கடிக்க வாரமாது. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தாக்க ஜிப்ரீல். ஒட்டக சூரத்துல வந்து யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். லவ்தானா, இன்னொரு அடி எடுத்து வச்சிருந்தா அவனை அப்படியே கடிச்சிட்டு பிடிப்பாங்க. அன்பான் இஸ்லாமிய உறவுகளே, இப்படி அநியாயம். ஹப்பாப் இப்னு ஆரத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு செஞ்ச அநியாயம். மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் என்ன செஞ்சாங்க? சிறுவர்களை ஏறி கழுத்துல கயிறை போட்டு அப்படியே இழுத்துட்டு போனாங்க. இது அநியாயம் இல்லையா? அன்பான் இஸ்லாமிய உறவுகளே, எந்த அளவுக்கு ஹப்பாப் ரலியல்லாஹு அவர்களை சுடு மணல்ல நெருப்ப பத்த வச்சு, அதுக்கு மேல படுக்க வச்சு, நெஞ்சில் அபூஜஹல் கல்ல வச்சு, அந்த காலை வச்சு என்ன செய்யறா, இஸ்லாத்தை விடுங்க, இஸ்லாத்தை விடுங்க என்று சொன்ன நேரத்துல இஸ்லாத்தை விடல. அதுக்கு பின்னால உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பின்னால் ஒரு காலத்துல ஹப்பாப் ரலியல்லாஹு அவர்களுடைய அந்த நெருப்பால் அணைக்கப்பட்ட அந்த முதுகு காட்ட சொல்றாங்க. பின்னுக்கு அப்படியே கோம்ப சதை இல்ல. மேலான சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹப்பாப் ரலியல்லாஹு அவர்களுக்கு வேதனை செய்யப்பட்ட அந்த பூமியால கிராஸ் பண்ணிட்டு போறாங்க. ஹப்பாப் ரலியல்லாஹு அவர்களுடைய இறைச்சி துண்டுகள் அந்த பூமியில இருக்குது, உடம்புடைய. இவ்வளவு பெரிய அநியாயம். யாசிர் ரலியல்லாஹுடைய குடும்பம், சுமையா ரலியல்லாஹு அன்ஹா வயோதிக பெண்மணி, அபூஜஹல் மர்மஸ்தானத்துல ஈட்டியை வச்சு குத்தி கொண்டு போட்டான். ஷஹீதா, முதலாவது ஷஹீதா. இப்படி ஏராளமான விஷயங்களை சொல்லலாம். மேலான சகோதரர்களே, இந்த கஷ்டங்களை பார்த்து பார்த்து அல்லாஹு தஆலா இப்ப என்ன செய்யறான்? வஹி இறக்குறான், ஹிஜ்ரத் செய்யுங்க மதீனாக்கு. இவ்வளவு வேதனை. மேலான மதீனால பேத்தும் 1 வருஷம் பொறுமையாக இருந்தாங்க. சும்மா இல்ல, மதீனாக்கு போக்கல்ல சஹாபாக்களை சும்மா போகணும் இல்ல, எல்லா சொத்துக்களையும் பறிச்சு சூறையாடி ஈக்கிறது எல்லாத்தையும் கலட்டிட்டு தான் அனுப்பினாங்க. மேலான சகோதரர்கள், மதீனா போகக்கூடிய நேரத்துல சுஹைபு ரூமி ரலியல்லாஹு அன்ஹு பாரசீக நாட்டை சேர்ந்தவங்க மக்காக்கு வாராங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள, மக்களை பெரிய செல்வந்தராக மாறுறாங்க. இந்த நேரத்துல தன்னுடைய சொத்துக்கள் எடுத்துக்கொண்டு மதீனா போக்கல்ல அபூஜஹல், உத்பா, ஷைபா எல்லாம் வாசல்ல இருந்து கொண்டு, போர்டர்ல இருந்து கொண்டு, அப்படி ஹிஜ்ரத் செய்யறா செய்யுங்க, இது எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போகணும், இங்க தான் எடுத்து வந்தீங்க. சுஹைபு ரூமி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க போட்டு இருக்கக்கூடிய ஆடையை தவிர போட்டி கூட இந்த சால்வை, இது நீங்க தான் நான் சம்பாரிச்சதுன்னு கொடுத்துட்டு தான் போனாங்க சோதரிகளே. எல்லாம் கொடுத்துட்டு அங்க போறாங்க மதீனாக்கு. இந்த நேரத்துல அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கல. மக்கள் இருந்து கொள்ளை அடிச்ச எல்லா சொத்துக்களையும், என்ன யார்கிட்ட இருந்து கொள்ளை அடிச்சு? சஹாபாக்கள்கிட்ட எல்லா சொத்துக்களையும் எடுத்துக்கொண்டு மக்கள் இருந்து அப்படியே வந்து பத்ருக்கு வந்து ஷாம்க்கு போறாங்க. அந்த ரூட்டை பார்த்தவங்களுக்கு விளங்கும். இப்ப ஷாம்க்கு போறாங்க. ஷாம்க்கு போயிட்டு பெரிய ப்ராஃபிட். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லீலாஃபி குரைஷ் ஈலாஃபிஹிம் ரிஹ்லத்தஷ் ஷிதாஇ வஸ்ஸைஃப். கோடை காலத்துல, குளிர்காலத்துல என்னது வியாபாரத்தை பத்தி அல்லாஹ் புகழ்ந்து பேசுறான். எவ்வளவு பெரிய ப்ராஃபிட். அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அவர்களுக்கு எவ்வளவு பெரிய ப்ராஃபிட் தெரியுமா கிடைக்குது? சுப்ஹானல்லாஹ், 100 சொச்சம் ஒட்டகங்கள். எத்தனை? 100 சொச்சம் ஒட்டகங்களுக்கு சாமானோட ப்ராஃபிட். அதை பாதுகாக்க 40 செக்யூரிட்டிஸ். அது மட்டும் இல்ல, 50,000 தீனார் ப்ராஃபிட் கிடைக்குது. 50,000 தீனார் என்ன இந்த காலத்துல கன்வெர்ட் பண்ணினா சாதாரணமாக ஒத்தர்கிட்ட 20 தீனார் இருந்தா ஜகாத் வாஜிப். 20 தீனார் இருந்தா 10.5 பவுனுக்கு நிகரானது. 20 பவுன் இருந்தா ஜகாத் வாஜிப். 50,000 பவுனை கன்வெர்ட் பண்ணி இந்த காலத்துல பார்த்தா 800 கோடிக்கு சரிசமமான சொத்துக்களை அன்னைக்கு ப்ராஃபிட் அடைஞ்சாங்க. இப்ப திரும்பி வாராங்க எங்க? ஷாம்ல இருந்து பத்ருக்கு வந்து மக்காக்கு வரணும். இந்த நேரத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்குறான் குர்ஆனுடைய வசனம், இது யஇதுகுமுல்லாஹு இஹ்த த்வாயிஃபதைன் அன்னஹா லக்கும். இப்ப நீங்க என்ன செய்யுங்கன்னா, உங்கள்ட்ட பறிச்ச சொத்துக்களை நீங்க பேத்தெடுங்க, வேற ஒன்றுக்கும் போவல்ல. சும்மா அடுத்தவங்களோட சொத்தை சூறையாட போகல ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும். உங்களோட சொத்துக்கள் நீங்க பேத்தெடுங்க. இப்ப அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு ஷாம்ல இருந்து வரக்குள்ள
பதிருக்கு வராம கேள்விப்பட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய படை வருது. இந்த நேரத்துல பதிருக்கு வராம சைட் ரூட்டால ரெட் சீக்கு போயிட்டு அப்படியே மக்காவுக்கு போயிட்டுட்டாங்க. இப்ப இந்த நியூஸ் எங்க போகுது? மக்காவுக்கு போகுது, அபூஜஹலுக்கு. அவன நேரம் நெருங்கிட்டு அபூஜஹல் என்ன செஞ்சான்? வாங்க எல்லாரையும் 1000 பேர் எடுத்துக்கொண்டு பல 100 ஒட்டகங்கள், குதிரைகள், வாள்கள், முகன்னிய பாடகிகள், விபச்சாரிகள் எல்லாத்தையும் கூட்டிக் கொண்டு இப்ப அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹுடைய படையை தாக்குறதுக்கு வாரண்டு கேள்விப்பட்டதோட ஆள் வாராரு மக்கால இருந்து பதிருக்கு. யாரு? அபூஜஹல் படை. இந்த நேரத்துல ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்ப எங்க வராங்க? அவங்களும் பதிருக்கு வராங்க. இப்ப உடனே அபூஜலுக்கு நியூஸ் பேத்துட்டு அவங்க ஒரு மாய தப்பி அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு ரூட்டை மாத்திட்டு போயிட்டாங்க. நாங்க பேசாம திரும்பிடுவோம். திரும்பல சோதர்களே. வல்லாஹி லா நர்ஜி ஹத்தா யஹ்கும் பைனனா வ பைன முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கையை பார்த்து தான் நான் திரும்புவேன் என்று சொல்லி அபூஜஹல் என்ன செஞ்சான்? அப்படியே வந்தான் பெருமையோட பத்தரம் அன்னாஸ். இங்க வந்தா சரியா மாட்டுது. எங்க? ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிருக்கு வராங்க. இப்ப அபூஜஹல் படை பதிருக்கு வந்துட்டு இப்ப ரெண்டும் நேருக்கு நேர் மோதியாச்சு. இப்ப என்ன நடக்குது? 313 சஹாபாக்கள், 4 வாள், 2 குதிரை. இப்ப சஹாபாக்களோட உள்ளத்துல ஒரு பயம். இதுவரைக்கும் யுத்தம் செஞ்சில்ல, 14 வருஷமா யுத்தம் செஞ்சில்ல. ஜிஹாதுடைய ஆயத்திறங்குது ஹிஜ்ரி 2ல. 14 வருஷம் யுத்தம் செய்யாது, எப்படி நாங்க யுத்தம் செய்யறது? குறிப்பாக அப்துல் ரஹ்மான் நௌஃப் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவங்களுக்கு உள்ளத்துல ஒரு பயம். அது மட்டுமல்ல, அங்க அபூஜஹல் பட நிக்கிற அந்த 1000 பேர் நிக்கிற அந்த நிலைமைக்கு தானே ஸ்ட்ராங். ஆனா ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் நிக்கிற நிலம் அப்படியே உள்ளுக்க போகுது கால், அவ்வளவு ஸ்ட்ராங் இல்ல மண்ணு. 2வது விஷயம் உள்ளத்துல ஒரு பயம். 3வது தண்ணி இல்ல குடிக்கிறதுக்கு. இப்ப என்ன செய்யறது? அல்லாஹ்வுடைய உதவி எந்த அளவுக்கு என்ன, எல்லாரும் நின்று கொண்டிருக்கிறாங்க. இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு தூக்கத்தை கொடுக்குறான். அபூஜஹல் பாக்குறான், சண்டை பிடிக்க வந்தாங்களா தூங்க வந்தாங்களா? சண்டை பிடிக்கிறதுக்கு தூங்க வந்தாங்க. இல்ல, தூக்கம் நின்று கொண்டு தூக்கம். ரப்புடைய ரஹ்மத். இதனால பயான்ல தூங்குற எல்லாம் சக்கீனத் இல்ல, பயான்ல தூங்குற சக்கீனத் இல்ல. அங்க அல்லாஹ் போட்ட தூக்கம் நுஆசா, சின்ன தூக்கம். இப்ப எல்லாம் தூக்கம். எந்த அளவுக்கு தூக்கம் தெரியுமா? எல்லாத்துக்கும் குளிப்பு கடமை ஆகுது சஹாபாக்களுக்கு. இப்ப முடிச்சு பாக்குற பெரிய பிரச்சனை என்ன? தூக்கத்துல குளிப்பு கடமை ஆகுது. இப்ப அல்லாஹ் தால இறக்குறான். என்ன திறக்கிறான்? வானத்துல இருந்து மலையை இறக்குறான். இறக்கினதோட குளிப்புல இருந்து அப்படியே அவங்களுக்கு என்னது சுத்தமாகறாங்க. 2வது தண்ணீர் சேர்ந்துட்டு பூமி ஸ்ட்ராங் ஆகிட்டு. இந்த நேரத்துல ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இப்ப விளங்கிட்டு ரப்புடைய உதவி வரப்போகுது. இப்ப என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, இப்ப உடனே யுத்தம் செய்யறேன்னு சொன்னா வந்ததோடு அடிச்சு கொள்றல்ல, எல்லாம் சப்பு சப்பாக நிப்பாட்டுவாங்க. அங்கே குப்பார்களுடைய சப்பு நிக்குது, இங்க ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்களுடைய தரப்புல சஃப ரெடி பண்றாங்க. சுருக்கமா சொல்லி கொண்டு முடிச்சு கொள்றேன். இந்த நேரத்துல என்ன செய்யறாங்கன்னா, ஃபைட்டுக்கு அந்த சண்டை பிடிக்க முன்னால 2-3 பேர் அடிச்சு கொள்ள போடுறீ. அப்படிதானே? இது சாதாரணமாக யாராவது அடிச்சு கொள்ள போனா தான் எங்களுக்கு முன்ன ஜோசா அவரே சும்மா நடுக்கிற கையெல்லாம். அத மாதிரி தான் இந்த சண்டையை பார்த்ததோட எல்லாத்துக்கும் வரணுமே உள்ளத்துல அடிச்சு கொள்றவரு பிட்டொண்டு வரணும். இந்த நேரத்துல ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு, உபைதத் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு 3 பேரை முன்னுக்கு நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டினதோட வலீத் பாஞ்சு கொண்டு வந்தாரு குஃபார்ட சைடால. அலி ரலியல்லாஹு அன்ஹு பாஞ்சு சில செகண்ட்கள் போவல்ல ஆள சீவி போட்டுட்டாங்க. போட்டதோட முஸ்லிம்கள் அண்ணா கொஞ்சம் தைரியம் வந்துட்டு இப்ப ஷைபா பாஞ்சு வாராரு. வந்ததோட ஹம்சா ரலியல்லாஹு பாஞ்சு வெட்டினாங்க. வெட்டினதோட ஆளும் சரி. 3வது உபைதா ரலியல்லாஹு அன்ஹு, உபைதத் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஆளோட ஃபைட் பண்ண ஒத்துபா பாஞ்சு கொண்டு வந்ததோட உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு அவனோட தாக்கு பிடிக்க இல்லாம போயிட்டு, ஆள் கொஞ்சம் வீரர், தாக்கு பிடிக்க இல்லாம போயிட்டு அவன் பாஞ்சு வெட்டினா காலை வெட்டினதோட உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அப்படி விழுந்துட்டாங்க. 14 சஹாபாக்கள் ஷஹீத் ஆகினாங்க இந்த போர்ல. ஒருத்தர் உபைதத் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த நேரத்துல அந்த இடத்துக்கு ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வீரர், ஹைரு அமாமி ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற சாச்சாக்கள சிறந்தவர். அது மட்டும் இல்ல அசதுல்லாஹி வஸது ரசூலி, அல்லாஹ்வுடைய சிங்கம் ஏண்ட சிங்கம் யாரு? ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு. பாஞ்சு வெட்டினாங்க உத்துபாவ. வெட்டினதோட அந்த 3 பேரும் முடிஞ்சா. அன்பான இஸ்லாமியர்களே, உஹதுடைய போர் இந்த பத்ர்ல 74 குஃபார்கள் கொலை செய்யப்பட்டதுல 11 பேரை வெட்டினவங்க ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு. அவ்வளவு பெரிய வீரர் அவர். அவங்களுக்காகத்தான் உஹதுடைய போரே ஏற்படுத்தப்பட்டுச்சு, அவங்கள கொல்றதுக்கு. வஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அடிமையில இருந்து உரிமை பண்றதுக்காக வேண்டி வந்து ஹம்சா ரலியல்லாஹு அவங்களை கொலை செஞ்சு ஈரலை வெளியெடுத்தாங்க. இதனால வஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலும் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அமா தஸ்ததீஉ அன் துகய்யிப அன்னி வஜ்ஹக், நீங்க என்ன மஜ்லிஸ்க்கு வாங்க போங்க எல்லாம் செய்யுங்க, ஆனா எனக்கு கண்ணுக்கு முன்னுக்கு மட்டும் வருவானா, கோவத்துக்கு இல்ல, என் சாச்சட வேணும் வருது,
சாச்சர நினைவு வருது. நீனுக்கு உதவி செஞ்ச இந்த சாச்சாவை நீ கொலை செஞ்சது எனக்கு நினைவு வருது. அதை தாங்கி கொள்ளேலாம் அஸ்டி வரவானா வஹ்ஷி ரலியல்லாஹு அன்ஹு அதுக்கு பின்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னுக்கு வரவே இல்லை. அவ்வளவு கவலை. அன்பன் இஸ்லாமிய ரோர்களே, அதுக்கு பின்னால இப்ப யுத்தம் நடக்குது. யுத்தம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூத்ல விழுறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, வெற்றி பெறும் வரைக்கும் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுஜூத்ல இருந்தாங்க. சுஜூத்ல இருந்த ஒரு துஆ ஓதினாங்க, யா ஹய்யு யா கய்யூம், நிலையானவனே நிலையானவனே உயிருள்ளவனே. எந்த துவாக்களையும் சேர்த்துக் கொள்ளுங்க. என்ன? யா ஐயோ யா கையோ. எந்த துவா அல்லாஹ்க்கு மிக விருப்பமான இஸ்முல்லாஹில் ஆலம், அல்லாஹ்வுடைய பேர். யா ஹய்யு யா கையூம் இன்துஹலக் ஹாதில் இஸாபா. யா அல்லாஹ், முழு உலகத்திலே 313 பேர் தனிக்கிறோம், நாங்க எல்லாம் கொல்லப்பட்டா பலா துஅபத் ஃபில் அர்த், ஈக்கு பின்னால உன்னை வணங்குறதுக்கு யாரும் ஈக்க மாட்டாங்க என்ற துவாவை ஓதினதோட ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுஜூத்ல இருந்து தலையெடுக்கிறாங்க. அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் 3 மலக்குமார்களுடைய தலைமையில முதலாவது 3000 மலக்குமார்கள் இறக்குறான். என்ன முஸ்லிம்களுக்கு சப்போர்ட். இப்ப யுத்தம் நடக்குது. அபூ தாவூத் அல் மாசினி ரலியல்லாஹு அன்ஹு 4 வாள்ல ஒரு வாள் அவங்களோட கையில இருந்துச்சு. ஓங்குறாங்க வெட்டுறதுக்கு. தலை ஓங்க கொள்ளையே வெட்ட முன்னாலே தலைகள் கலந்து கொண்டு போகுது. இப்ப குஃபார்கள் விளங்கினாங்க, சரி வராது. புறமுதுகிட்டு ஓடினாங்க. குஃபார்கள் சண்டை பிடிக்கக்குள்ள அங்க முகல்னியா பாடகிகள் என்ன செய்யறாங்கன்னா எல்லாம் என்னது டம் அடிச்சு கொண்டு அந்த ட்ரம் இத தட்டி கொண்டு எல்லாம் சூனேத்தி கொண்டிருக்கிறான். அப்படிதானே பாட்டு கேட்டுன்னு சொன்னா, அதாவது நிஃபாக்குடைய ஒரு குணம் என்று சொன்னாங்க ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மியூசிக் மியூசிக் கேட்க கேட்க அல்லாஹ்வுடைய ஞாபகம் இல்லாம போம், உள்ளத்துல நயவஞ்சகம் வளரும் என்று சொன்னாங்க. அது ரப்புடைய அந்த சிந்தனை இல்லாமக்கக்கூடிய ஒரு சிபத்தான் இந்த மியூசிக் இருக்குது. இதனால தான் ஹராமாக்கப்பட்டு எந்த அளவுக்கு என்றா மேலாம் சகோதரர்களே, இன்றைக்கு ஒரு ட்ரெண்ட் உண்டு, மன்னிச்சு கொள்ளுங்க சொல்றேன். நீ நிறைய பேர் ஒரு ட்ரெண்ட் ஒரு வாகனத்துல போக்கல ஸ்டார்ட் பண்ணினதோட சுபஹானல்லதி சஹ்ஹர லனா ஹாதா வமா குன்னா ஒட்டோவா போகுது. இவர் ஓதுற இல்ல, அது வாகனம் ஓதுது. ஓதி முடிஞ்சதோட பாட்டும் கூத்தும். நவுது பில்லாஹி மின்ஹா. கேரளால 2017 ஆண்டு அல்லது 16 நினைக்கிறேன், ஒரு மேகசின்ல வாசிச்சேன். ஒரு வாலிபர், இஸ்லாமிய வாலிபர், அவர் டிரைவ் பண்ணிட்டு போறாரு. டிரைவ் பண்ணி போன கார் சுக்குநூறு அப்போது ஆக்சிடென்ட் ஆகி காரை கலட்டிட்ட நாளை வெளியெடுத்தாங்க. கவலையான ஒரு விஷயம். எல்லாம் மன்னிக்கணும் அந்த வாலிபரை. வெளியே எடுக்கிறாங்க, ஹெட்செட் அடிக்கப்பட்டு பாட்டு கேட்டு நிலைமையில உசுறு போயிட்டு இருக்குது. யுபாசு குல்லு அபதின் அலா மாமா தாலை. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் எந்த நிலைமையில மௌத்தா போவாங்களோ அதே நிலைமையில எழுப்பாட்டப்படுவாங்க. அல்லாஹ் காப்பாற்றணும். பயணம் என்பது சேஃபாக போகக்கூடியது. 100க்கு மிஸ் ஆகினாலும் நீ நடக்கக்கூடிய ஆக்சிடென்ட் தெரிந்தானே. அதனால கொஞ்சம் துஆ ஓதிட்டு போங்க. ரப்பு பாதுகாப்பு தருவான். ரப்பு எங்களுக்கு பாதுகாப்பு தருவான். பாட்டு கூத்துக்களை போட்டுக்கொண்டு இன்றைக்கு கதவால வெளியே பார்த்து கொண்டு சுப்ஹானல்லாஹ் சில செகண்ட்கள் போதும் என்னுடைய வாழ்க்கையை மாத்தி போறதுக்கு. அப்புறம் குடும்பம் கவலை, உம்மா கவலை, ஹாஸ்பிட்டல் வழிய சீரழிகிறது. நவுது பில்லாஹி மின்ஹா. அதனால துஆக்கள் ஹபீப் குர்ஆன்களை சொல்லி தருது. சுப்ஹானல்லதி சக்கர லனா ஹாதா வமா குன்னா. ஒரு பயணம் போக்கல்ல அஸ்தௌதியுல்லாஹ் தீனக் வ அமானத் ஃபி அமானில்லாஹ் நாங்க சொல்லி அனுப்புவோம். ஆனால் நான் கொஞ்சம் பக்குவமா போவோம். அன்பா இஸ்லாமிய உறவுகளே, இப்படி யுத்தம் நடக்கக்கூடிய நேரத்துல இதுல ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? பயப்பட்ட சஹாபாக்கள் தான் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. இப்ப இவங்களும் சண்டை பிடிக்கிறதுக்கு ஆளுங்க பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல இவங்களுக்கு பக்கத்துல 2 சிறுவர்கள் 10-12 வயசு, முஆத் இப்னு அம்ர், முஆத் இப்னு அஃப்ரா. இவங்க 2 பேரும் பக்கத்துல வந்து நின்னுட்டாங்க. எத்தனை வயசு? 10-12 சின்னவங்க. வந்து நின்று 2 பேரோட கையிலும் ஒரு வாள், 2 பேரோட கையிலையும் ஒரு வாள். எங்கால எடுத்துட்டு வந்தேன்னு தெரிய 2 பேரோட கையிலும் வாள். வந்து கேட்டாங்க, அபூ ஜஹல கொஞ்சம் காட்டுங்களேன். யார்கிட்ட? அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க பார்த்தாங்க, இவன் என்ன இந்த 2 பேரும் மாஹாஜத்துக்குமா, உங்களுக்கு என்னதுக்கு அபூ ஜஹல்? இல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள இவ்வளவு காலம் டோர்ச்சர் பண்ணினவர் ஆள் தான், சும்மா விடப்படாது, இதுதான் ஒரு சந்தர்ப்பம். அப்படியா? அதா போறாரு குதிரையில. அப்படியா? 2 பேரும் பாஞ்சி போய் ஒத்தர் குதிரையில காலை வெட்டினதோட அபூ ஜஹல் கீழே, மத்தவர் கழுத்தை வெட்டி விட்டாரு. எத்தனை வயசு? 12, 10. இன்றைக்கு இஸ்லாமிய வரலாறு தெரியுமோ தெரியா? அந்த வயசுல சொல்லி கொடுப்போம் சகோதரர்களே. தாய்மார்கள் வந்திருக்கிறீங்க, சொல்லி கொடுங்க வரலாறு. அதுக்கு போறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் சண்டை 2 பேரும். என்ன? நான் தான் கொண்டேன், நான் குதிரையை வெட்ட பெய்து தான் ஆள் கீழே புழுந்து. இவர் சொன்னாரு புழுந்ததோடு நான் தான் கொண்டேன். 2 பேரும் சண்டை. 2 பேரையும் ஆலயம் எடுத்து பார்த்து சொன்னா, கீழே குமா கத்தலவு, 2 பேரும் தான் வெட்டிக்கிறீங்க, 2 பேருக்கும் நன்மை கிடைக்கும். சுபஹானல்லாஹ். இதுல சண்டை.
எதுல சண்டை? யாரு வெட்டின யாரு வீரன்ன்றதுல. சுபஹானல்லாஹ். சின்ன வயசுல அந்த பிஞ்சு உள்ளங்கள்ல இஸ்லாமிய அந்த தைரியம், இஸ்லாமிய அந்த ஊக்குவிப்பு, சுபஹானல்லாஹ் நாங்களும் கொடுப்போம். வரலாறுகளை சொல்லிக் கொடுங்க அன்பான இஸ்லாமிய உறவுகளே. இப்ப யுத்தத்துல பெரிய வெற்றி கிடைக்குது, அதுக்கு பின்னால் நீங்க வரலாறு அதான் நேரம் முடிஞ்சு கொண்டு போகுது. அதுக்கு பின்னால் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா 74 பேர் கொலை செய்யப்பட்டாங்க, 70 பேர் சிறப்பிடிக்கப்பட்டாங்க, அல்லது 74 நினைக்கிறேன். சிறப்பிடிக்கப்பட்டதோட ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதுல 2 பேரை, 74 பேர் சிறப்பிடிக்கப்பட்டாங்க, 70 பேர் குஃபார்கள்ல கொலை செய்யப்பட்டாங்க. இந்த 74 பேர்ல 2 பேர் உடனே கொல்ல சொன்னாங்க. ஒன்று உக்பத்துக்கு நபி மொழி. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப சுஜூத் செஞ்சாலும் ஒட்டக குடலை வந்து போடுற ஆள் தான் யார்? உக்பத்துக்கு நபி மொழி. ஆளை கொல்ல சொன்னாங்க. இன்னொன்று நதுர் இப்னு ஹாரிஸ், இவரையும் கொலை செய்ய சொன்னாங்க. காரணம் என்னடா, குர்ஆன் இறங்கக்குள்ள என்ன தெரியுமா சொன்னாரு? லவ் நஷாஉ லகுல்னா மிஸ்ல ஹாதா, எங்களுக்கும் ஒரு குர்ஆன் இதை மாதிரி கிரியேட் பண்ணேலும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு தாலா குர்ஆன்லயே அவரை கேவலமா பேசுறான். ஆளையும் கொண்டு போட்டாச்சு. இப்ப 72 பேர் மிச்சம். என்ன செய்யறது? இப்ப என்ன செய்யறேன்னு மஷூரா கேட்கிறாங்க. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க. சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த 72 பேர்ல யாருக்கு குஃபார்கள் தரப்பால வந்து பெயில் வச்சு எடுக்கணுமோ, புனை வச்சு எடுக்கிறேன் யாராவது ஜெயில இருந்தா நான் முன்னுக்காவி பெயில் வச்சு இவருக்கு பகரமா நான் ஐக்கிறேன், இவருக்கு என்ன சரி நடக்காம நான் ஐக்கிறேன், முன்னுக்கு வாரிதான் நீ தான் பெயில் புனை வச்சு எடுக்கிறேன். அப்படி புனை வச்சு சல்லி வச்சு யாருக்கு எடுக்கணுமோ அவங்கள சல்லி எடுக்கிற ஆளை விடுவோம், பெயில் எடுத்து விடுவோம். யாரு முன்னுக்கு வரலன்னா அவங்கள கொலை செஞ்சு போடுவோம். அதுக்கு பின்னால உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இதான் சந்தர்ப்பம் என்று பார்த்து கொண்டிருந்தாங்களே, சொன்னாங்க, இன்னி அரான் நத்ரிப அஅனாகஹும் அல்லது உனுகஹும். 72 பேரு என்கிட்ட தாங்க யார சொல்லலாம், எல்லாத்தோட கழுத்தை நான் எடுக்கிறேன், எல்லாத்தோட கழுத்து நான் எடுக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கொலை செய்ய வந்தவர் யாரு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க. அல்லாஹ் எப்படி மாத்தினான்? சுவர்க்கத்துல ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்பங்களை பார்த்துட்டு போறாங்க. கஸ்ஸும் மின் தஹப், என்னது? தங்கத்தால் ஒரு மாளிகை, அழகு, அவ்வளவு அழகு. வாசலுக்கு போறாங்க, கேட்கிறாங்க, யாருக்கு இந்த அழகான மாளிகை அல்லாஹ் கட்டி வச்சிருக்கிறார்? உமர் இப்னுல் கத்தாப். உமர் ரலியல்லாஹு ஹயாத்தோட பூமியில அல்லாஹ் சுவர்க்கத்துல தங்க மாளிகை. வந்துட்டு சொன்னாங்க, வெளியால பார்த்து அந்த பசங்க பார்த்து உள்ளுக்க போயிட்டு பாக்குறது கொஞ்சம் ஆசையா இருந்துச்சு, ஆனா நீங்க ரோசம் தானே போயிட்டு பார்த்தாலும் யார் ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் எனக்காக அல்லாஹ் தயாரிச்ச மாளிகை ஏண்ட பெர்மிஷன் இல்லாம நீங்க எப்படி போனீங்க என்று சொல்லி கேட்டாலும் கேட்பீங்க. அது சொல்லி நான் போவல்ல. உமர் ரலியல்லாஹு அவங்க அழுந்தாங்க, யார் ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களால தான் அல்லாஹ் தஆலா இந்த மாளிகையை தந்தான், இந்த தீனுல் இஸ்லாத்தை தந்தான், உங்களோட அழைக்காக உங்களோட நான் கோச்சு கொள்வேன் யார் ரசூலல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். இப்ப சொன்னதோட அலி ரலியல்லாஹு அவங்கள பார்த்தாங்க, அப்படியே பொறுமையா இருந்துட்டாங்க, தலையை கீழே போட்டாங்க. மசூராக்கள் ஒவ்வொரு நாய் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த முடிவு எடுக்கிறேன்னு தெரியா, இப்ப யோசிச்சு கொண்டு நீங்க கொள்ள. இப்ப ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்களுடைய மஷூரா எடுக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அவங்களுடைய மூஞ்சி சரியில்லை, யார சொல்லலாம், இவ்வளவு காலம் உங்களை பொய்ப்பிச்சு உங்களோட சொந்த மண்ணிலேயே சுடல்ல, இவங்களை விடப்படாது, இதுதான் சந்தர்ப்பம். அதுக்கு பின்னால அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்களுடைய மஷூரா எடுத்து யாருக்கு பெயில் வச்சு எடுக்கணுமோ அவங்க எடுக்கட்டும், மத்தவங்களை கொலை செஞ்சு போட்டுருவோம். இந்த நேரத்துல குர்ஆனுடைய வசனம் இறங்குது, லௌலா கிதாபும் மினல்லாஹி சபக லமஸ்ஸகும் ஃபீமா அகத்தும் அதாபுன் அதீம். நீங்க செஞ்ச இந்த மஷூராய்க்கு தானே, இந்த மஷூரா துரீதுன அரத துன்யா, துன்யா பெயில் வச்சு ஆட்களோட பாக்குறீங்க, பெயில் வச்சு ஆட்களோட பாக்குறீங்களா? வல்லாஹு யுரீதுல் ஆখিরা, அல்லாஹ் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மஷூரா விரும்புறான், உமருடைய மஷூரா அல்லாஹ் விரும்புறான். இந்த நேரத்துல செய்ய வழி இல்ல. ஆனா அந்த ஆயத்துல என்ன சொல்லப்பட்டீங்க, அல்லாஹ் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஒரு நாள் வேதனை செய்யறல்ல, அது வஹி. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, அதுக்கு பின்னால இப்ப இந்த உக்பா, ஷைபா, அபூஜஹல் எல்லாத்தையும் ஒரு கிணத்துல போடப்பட்டாச்சு. போடப்பட்ட நேரத்துல அந்த கிணத்துக்கிட்ட போய் சொன்னாங்க, ஹல் வஜத்தும் மா வஅத ரப்புக்கும் ஹக்கா, அல்லாஹ் அவங்களுக்கு வாதா செஞ்சது அவங்களுக்கு கிடைச்சிச்சு. அன்றைக்கு இவ்வளவு காலம் தீனுல் இஸ்லாத்தை சொன்னேன், ஏற்றுக்கொள்ளல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மையத்தோட பேசுறீங்க, உங்களைய விட அவங்களுக்கு கேட்குது கிளியரா. ஒரு மையத்துக்கு கேட்கும், எவ்வளவு கேட்கும்? கபர்ல வைக்கிற வரைக்கும் கேட்கும். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கபர்ல வச்சு நீங்க திரும்புறீங்க தானே, உங்களோட கால் பாதத்துடைய செருப்புடைய சப்தத்தை யஸ்மஉ கர்அனி ஆலி என்ன செய்யும்? மையத்து கேட்கும். கேட்கிற காரணம் என்ன? உலகத்தை விட்டு ஒரு நாளைக்கு எல்லாரும் இப்படித்தான் நாவ போறோம் என்பதை மையத்து உணரணும். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, அதுக்கு பின்னால ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா தீனுல் இஸ்லாத்துக்கு பெரிய வெற்றி கொடுக்கிறான். இதுல என்ன விஷயம் என்று சொன்னா, ஆண்கள் மட்டுமல்ல, பெண்களுடைய பெரிய ஒரு பங்களிப்பு இதுல இருந்துச்சு. உஃபைதா அஸ்லமியா ரலியல்லாஹு அன்ஹா, இந்த பெண்மணி என்ன செஞ்சாங்கன்றா,
அந்த பதிர்ல யார் யாரெல்லாம் காயப்பட்டாங்களோ இவங்க தன் அவ்வளவு முமர்ரிதாஃபில் இஸ்லாம், முதலாவது வைத்தியர் யாரு இஸ்லாத்துல, உஃபைதா அல் அஸ்லமியா ரலியல்லாஹு அன்ஹா. இவங்க தான் மருந்து போட்டாங்க. இவங்க மதீனால ஒரு தனி கிளினிக் இருந்துச்சு, மருத்துவத்துல தேர்ச்சி பெற்றிருந்தாங்க. அது மட்டுமல்ல, நசீபா ரலியல்லாஹு அன்ஹா யுத்தத்துல கலந்து கொள்றவங்க. இந்த அளவுக்கு என்ன சொன்னா, உஹதுல வந்து ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லி நான் முடிச்சு கொள்றேன், பெண்களும் வந்ததால நாங்களும் கொஞ்சம் விலை கொள்ளணும். அந்த சஹாபியாக்களுடைய அந்த சஹாபா பெண்மணிகளுடைய தைரியத்தை பாருங்க. நசீபா ரலியல்லாஹு பின்த் கஅப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க எப்படி என்ன சொன்னா, உஹதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட 9 சஹாபாக்கள் இருந்தாங்க. அதுல அந்த உஹதுல ஆரம்பத்துல அதாவது தோல்வி வரக்கொள்ள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நோக்கி அம்புகள் வந்துச்சு. அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மையருது மன்னா பலவுல் ஜன்னா, யார் இன்றைக்கு என்ன டிஃபெண்ட் பண்றாங்களோ, யார் பாதுகாக்கிறாங்களோ டிரெக்ட் அவங்களுக்கு சுவர்க்கம். 7 சஹாபாக்கள் நெஞ்ச கொடுத்து ஷஹீதானாங்க அந்த இடத்துல. சாத் ரலியல்லாஹு அன்ஹும் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு மட்டும் தான் மிச்சம். இவங்க போர் செய்ய கொள்ள நசீபா பின்த் கஅப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் பாஞ்சி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பாதுகாத்து உடம்புல 13 குத்து, 13 இடத்துல காயம். எந்த அளவுக்கு யமாமா போர்ல வரைக்கும் இருந்து அதுல கலந்து கொள்றாங்க. ஒரு கை வெட்டப்பட்டு சூகையாவிச்சு, வேலை செய்யாம போய்த்துட்டு. எப்படி வரலாறுல எழுதுறாங்கன்றா, இந்த வேலை செய்யாம போன கைக்கு தானே அதுக்கு பின்னால எந்த நோயாளியுடைய மேனிய தடாவினாலும் நோய் அல்லா சோமாக்குற அந்த முஅஜிஸாவை கராமத் அல்லாஹ் கொடுத்தான். அவ்வளவு பெரிய இது செஞ்சான். சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாட்சி. எப்படி ஹைபருடைய யுத்தம் நடக்குது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல பெண்மணிகள் எல்லாம் வச்சு சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா பொறுப்பை வச்சு ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அன்ஹு மீக்கிறாங்க. ஏன்னா ஹஸ்ஸான் ரலியல்லாஹு கொஞ்சம் பயம், என்ன போர் செய்ய கொஞ்சம் பயம், அவங்கள வச்சுட்டு வந்தான். நினைத்து ஒரு யஹூதி வந்து கொலை செய்யறதுக்காக வேண்டி அப்படியே வட்டையில வரக்குள்ள சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, கிட்டத்தட்ட 60க்கும் மேல வயசு அவங்க வயோதிப பெண், எப்படி தைரியம். ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, போயிட்டு ஆள்கிட்ட தலையை எடுத்துட்டு வாங்க சொன்னாங்க. அப்படின்னு சொன்னால குந்துமா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவ்வளவு பெரிய தைரியம் தான் நான் ஜிஹாதுக்கே பேசிப்பேன் சொன்னாங்க. கொஞ்சம் வெறிங்க எடுத்தாங்க, கத்திய எடுத்து கிட்ட வந்தோடனே புட்டிச்சு ஒரு சீவு கழுத்தை. யாரு சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா. அதுக்காக பெண்கள் இந்த கிளாஸ் முடிஞ்சதோட அனஸ் மௌலவி சொன்னாரு, கராட்டி கும்ஃபு கிளாஸ்க்கு போ சொல்லல, தைரியம். வெட்டி என்னதேமா செஞ்சாங்க, ஒரு பெரிய அம்பை எடுத்து தலைய குத்தி பேய்த்து முன்னுக்கு வச்சாங்க, யாராலும் வரட்டும் என்று பார்க்க. உடனே எல்லாரும் பாக்குறவங்க எல்லாம், ஆஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்மா போகல, இந்த தைரியமா செக்யூரிட்டி வச்சுட்டு தான் போயிட்டீங்க, யாருமே அந்த சைடுக்கும் போகல, எவ்வளவு தைரியமாய்க்கும். சுபஹானல்லாஹ். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா, இப்படியே எத்தனையோ விஷயங்கள் வரலாறுகள் சொல்லலாம். அதாவது உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மஷூரலத்தன் ஹுதைபியால வந்து அதாவது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலை இறக்கினாங்க. இப்படி ஒரு நீண்ட வரலாறுகள் அன்பான இஸ்லாமிய உறவுகளே, நான் சொல்றேன், பெண்மணிகளுக்கு உங்களோட ஜிஹாத் எங்க இருக்கு, உங்களோட வீட்டுல இருக்குது. இன்னைக்கு சில விஷயங்களை சாதிச்சு கொள்ள கணவன்மாரோட சண்டை பிடிக்கிறீங்க, மூஞ்ச திருப்பி கொள்றீங்க, கோவிச்சு கொள்றீங்க. இதே தீனுக்காக நீங்க செஞ்சா கியாமத் நாள்ல பெரிய அந்தஸ்து அல்லாஹ் தருவான். உங்களோட பிள்ளைகளுக்கு செஞ்சா, ஹைதராபாத்ல நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க, 4 வயசுக்குள்ள முழு குர்ஆனை மனனம் செஞ்சான். சுபஹானல்லாஹ். நம்பேலுமா? இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகளுக்கு அந்த வயசுல பேசலாம், அது நேச்சர். மேலாண் சோதர்களே, எப்படி அந்த தாயிட்ட கேட்கப்படுது, என்ன எப்படி எப்படி நீங்க இதை சாதிச்சீங்க? உங்களோட பிள்ளை 4 வயசுல இந்த மகனை சுமந்ததுல இருந்து, இந்த வயிற்றுல சுமந்ததுல இருந்து பெரும் வரைக்கும் 50 தடவை குர்ஆன் ஓதி முடிச்சிருக்கிறது. 50 தடவை. மிச்சம் அங்க இங்க போக தேவையில்ல. கொலன்னாவ ஒரு ஆலிமுடைய மகன் 7 வயசுல குர்ஆனை மனனம் செஞ்சான். அந்த தாய் சொன்னா பெருமையா, அது மத்தவங்களுக்கு உதாரணத்துக்கு 40 குர்ஆன் பிரெக்னன்ட்ல ஓதி முடிச்சிருக்கிறார். இன்றைக்கு ஒரு அறிஞர் எழுதுறாரு, அன்றைய காலத்துல இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி, இவங்களோட தாய்மார்கள் பால் கொடுக்க கொள்ள ரத்தத்தை கொடுக்குறீங்க. ரத்தத்தை கொடுக்க கொள்ள எப்படி கொடுக்கணும்? தீனோட கொடுக்கணும், உது எடுத்து கொடுக்கணும், பரிசுத்தமா கொடுக்கணும், குர்ஆன் ஓதி கொடுக்கணும், திக்ர் செஞ்சு கொடுக்கணும். அப்பதான் அந்த திக்ரும் ஃபிக்ரும் எல்லாமே அதுலுக்கு போகும். ரத்தத்தை கொடுக்க கொள்ள அந்த காலத்துல என் மகன் ஒரு ஆலிமா வரணும், ஒரு முஜாஹிதாவாக. அல்லாஹ் கபூல் செஞ்சான். அல்லாஹ் கபூல் செஞ்ச இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தனியா வளர்க்குறாங்க மகனை. இன்னைக்கு இமாம் ஷாஃபி என்ற ரஹ்மஹுல்லாஹ் 50 கோடிக்கு மேல இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பின்பற்ற உலகத்துல இருக்கிறாங்க. எல்லாத்தோட நன்மையும் தாயோட கபருக்கு போகும். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தாயோட கபருக்கு பேசி கொண்டே இருக்கும். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 3 வயசுல கண் பார்வை இல்ல, தாய் அழுந்து அழுந்து கண் பார்வையை துவாவால எடுத்து கொடுத்தா. துவாவால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கனவுல வந்து, வரலாறு எடுங்க, புகாரில சஹீஹ் புகாரில ஆரம்பத்தில் இந்த வரலாறு சொல்லப்பட்டிருக்கு. யா ஹாதி, பெண்மணியே, அது ரத்தல்லாஹு அலைஹி பிடிக்கு பசரஹு, உங்களோட மகன் கண் பார்வை அல்லாஹ் திருப்பி கொடுத்தான். எதுக்கு கொடுத்தான்? லிகஸ்ரதி துஆஇகி, நீ அதிகமாக அல்லாஹ்ட்ட கேட்டதால அல்லாஹ் திருப்பி கொடுத்தான். எவ்வளவு பெரிய ஒரு சாதனை அன்பான இஸ்லாமிய உறவுகளே. அதனால எங்களுக்கும்
அவங்க அந்த நீயத்துல கொடுத்தாங்க. சொல்லிட்டு அந்த அறிஞர் எழுவுறாரு, இந்த காலத்துல பெண்மணிகள் பால் கொடுக்க கொள்ள உதுவும் இல்ல, எப்படி பால் கொடுக்குறேன் அவசரமா தூங்குறதுக்கு தான் பால் கொடுக்குறேன். அதனால சமுதாயம் சுபோ இல்லாம தூக்கம், பயான்ல தூக்கம், ஜும்மால தூக்கம், போற இடம் எல்லாமே தூக்கம். பலஸ்தீன முஸ்லிம்களுக்காக பேச கான்பரன்ஸ்லயும் எத்தனையோ நாட்டு தலைவர்கள் தூக்கம். ஏன்? பால் கொடுக்குற இன்டென்ஷனே பில, ஆரம்ப நீயத்தே பில. அதனால நம்ம இஸ்லாமிய உறவுகளே, உங்களோட ஜிஹாத் உங்களோட வீட்டுல தான் நீக்குது. நீங்க ஹபீப் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ரஹிம் அல்லாஹ் இம்ராத்தன், ஒரு பெண்மணிக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். யாருடைய துவா? ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா. எப்படி ரஹ்மத் செய்யட்டும்? தன்னுடைய கணவரை சுபோ தொழுகைக்காக, தஹஜ்ஜுத் தொழுகைக்காக எழுப்பாட்டக்கூடிய அந்த பெண்மணி. யாரோட துவா கிடைக்குது? சுபோலே பரக்கத், தஹஜ்ஜுத்ல பரக்கத். பிள்ளைகள் எழுப்பாட்டுங்க, பிள்ளைகளை குர்ஆனுடையவர்களாக ஆக்குங்க. நிச்சயமாக நான் மௌத்தா போனாலும் எங்களை சுமக்கிறதுக்கு ஒரு குர்ஆன் சரி சுமக்கணும். நான் இதுக்கு முன்னாலும் சொல்லிப்பேன், அக்குறனா ஒரு ஜனாசால கலந்து கொண்டேன். அந்த ஜனாசாவை பார்க்க கொள்ள நான் பார்த்தே வேற பார்வை. அந்த ஜனாசாவை கபூர் வரைக்கும் யாருக்கும் கொடுக்கல. அவங்கள 4 ஆண்மகன்களும் ஆம்பளை பிள்ளைகளும் கபூர் வரைக்கும் கொண்டு போயிட்டு அவங்களே என்ன செஞ்சாங்க, வச்சாங்க. நான் பார்த்த பார்வை என்ன தெரியுமா? அந்த 4 பேரும் குர்ஆன மனனம் செஞ்ச ஹாபிஸ்மா. 4 குர்ஆன் சுமந்து கொண்டு கபருக்கு போகுது. எங்களுக்கு ஒரு குர்ஆன் சரி ஆயிட்டா எங்களோட வாழ்க்கையில தாக்கத்தை உண்டு. குறைஞ்சது கியாமத் நாள்ல அஹ்ஸனு மின் தௌஇ ஷம்ஸ், சூரியனை விட பிரகாசமான கிரீடத்தை அல்லாஹ் எங்களுக்கு தருவான். எல்லாத்திலும் முன்னுக்கே கிரீடத்தை தருவான். அதனால நம்ம இஸ்லாமிய உறவுகளே, இப்படியான விஷயங்களை நான் சொன்ன காரணம், உங்களோட ஜிஹாத் பெண்மணிகளே, உங்களோட ஜிஹாத் உங்களோட வீட்டுள்ள கேட்குது. நீங்க தீனுக்காக வேண்டி கோச்சு கொண்டா அவங்களோட உள்ளத்துக்கு அல்லாஹ் இரக்கத்தை போடுவான். உங்களோட வீட்டுல அல்லாஹ் பரக்கத் செய்வான். தொழில எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் பரக்கத் செய்வான். இந்த அடிப்படையில இதன் மூலமாக ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாதிச்சது துஆவின் மூலமாக. அதனால நாங்கள் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறதோட, அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யறதோட, யார் துஆ கேட்கக்கூடிய நேரத்துல லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்ற துஆவை தன்னுடைய துஆவோட சேர்த்துக் கொள்றாங்களோ, இல்ல சுஜீப லஹு, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உடைய துஆவை அல்லாஹ் தஆலா கபூல் செய்வதாக. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் ஏராளமான விஷயங்களுக்கு நேரம் தாண்டி கொண்டு போகுது. அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த சந்தர்ப்பம் இஞ்சிருக்கக்கூடிய ரமதான நல்லமல்கள்ல கழிக்கக்கூடிய கூட்டத்துல வல்ல நாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ். பெற்றார் உற்றார் உறவினர்களுடைய பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ். இஸ்லாத்துக்கு வெற்றியை கொடுத்த மாதம் ரஹ்மானே, துஆக்களை கபூல் செஞ்ச மாதம் யா அல்லாஹ். இவ்வளவு காலம் ரமதானுடைய மாசத்துல எத்தனையோ அமல்கள்ல குறை செஞ்சுட்டோம் ரஹ்மானே, எத்தனையோ தொழுகைகளை குர்ஆன் ஓதுறதை விட்டுட்டோம் ரஹ்மானே. எஞ்சிருக்கக்கூடிய ரமதான்ல உனது திருப்பொருத்தத்தை அடைந்த கூட்டத்துல நம் அனைவரையும் ஆக்கியருள்வாயாக. நான் கேட்கக்கூடிய துஆக்களை கபூல் செஞ்சிடியா அல்லாஹ். உண்மையான தைரியத்தையும் ஈமானையும் எங்களுக்கு தந்திரியா அல்லாஹ். எங்களையும் எங்களோட மனைவிமாரையும் குழந்தைகள் செல்வங்களையும் பாதுகாத்திரியா அல்லாஹ். நாங்கள் வஃபாத் ஆகக்கூடிய நேரத்தில் எம்மை சுமக்கக்கூடிய ஒரு குர்ஆன் சரி எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திரி ரஹ்மானே. குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக ஆக்கிரியா அல்லாஹ். நாளை மறுமை நாளில் கேள்வி கணக்கின்றி ஒரு கூட்டம் சுவர்க்கத்துக்கு செல்லும் ரஹ்மானே. அப்படியான கூட்டத்துல நம் அனைவரும் ஆக்கியருள்வாயா. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்